நமது அஸ்ட்ரோ சந்திரா சேனலுக்கு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நான் செந்தில்குமார், என்னுடன் விபாரிஸ். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிற தலைப்பு மகா சிவராத்திரி விரத முறைகளை பற்றி நம்ம பேச போகிறோம். மகா சிவராத்திரியானது 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது. நம்ம சிவராத்திரி விரதம் தொடங்குறதுக்கு முதல் நாளே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் சுத்தப்படுத்தி ஒரு வேளை மட்டும் உணவு அருந்தி மகா சிவராத்திரி நாளான ஞாயிற்றுக்கிழமை 15 பிப்ரவரி 2026 தொடங்குகிறோம். அன்று அதிகாலையில் நம்ம நீராடி புதிய சுத்தமான ஆடைகளை உடுத்தி நம்ம நேராக சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து ஓம் நமச்சிவாய சிவாய நம அப்படிங்கிற மந்திரங்களை உச்சரித்து நம்ம பார்த்திங்கன்னா அமைதியான முறையில் நம்மளுடைய தவத்தை மேற்கொள்ளலாம். மாலை நேரத்தில் மறுபடியும் நீராடி வீட்டில் இருக்கக்கூடிய சிவ படங்களுக்கு மாலைகள் பூ மாலைகள்லாம் சாத்தி வீட்டில் சிவ பூஜைகளை முடிச்சுட்டு நம்ம சிவாலயத்தை நோக்கி சென்று அங்கு நடக்கக்கூடிய 4 கால பூஜைகளை கலந்துக்கலாம். முதல் காலம் அப்படிங்கிறது மாலை 6:30 மணிலேருந்து 9:30 மணிக்குள்ளே உள்ள காலம் முதல் காலம். இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரம்மதேவர் சிவனை பூஜிக்கிறதாக சொல்லப்படுது. 2ஆம் காலம் அப்படிங்கிறது 9:30 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் உள்ள காலம் 2ஆம் காலமாகும். இது விஷ்ணு காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இதில் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் சிவனை பூஜிக்கிறதாக சொல்லப்படுது. 3ஆம் காலம் அப்படிங்கிறது மிக முக்கியமான உச்சி கால பூஜைங்கிறது மிக முக்கியமானது. இந்த காலம் பார்த்தீங்கன்னா மிக மிக பவர்ஃபுல்லான காலம். இந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு 12 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள உள்ள காலம் தான் இந்த உச்சிக்கால பூஜை. இந்த உச்சிக்கால பூஜையை அம்பாள் பார்வதி தேவி சிவனுக்காக செய்யக்கூடிய பூஜையாக கருதப்படுது. கடைசியாக 4ஆம் கால பூஜை பார்த்தீங்கன்னா 30 முக்கோடி தேவர்களும் சித்தர்கள், தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், யோகிகள், சிவகணங்கள் இவங்க எல்லாரும் இணைஞ்சி 30 முக்கோடி தேவர்களும் செய்யக்கூடிய 4ஆம் கால பூஜை 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ள நடக்கக்கூடிய பூஜை காலம். இந்த 4 கால பூஜையிலும் தூங்காம கண் விழித்து நம்ம இந்த பூஜைகளை கலந்துக்கிட்டு மறுநாள் காலையில் வீட்டுக்கு நீராடி வேற மாற்று ஆடைகளை உடுத்தி நம்ம நேராக சிவாலயத்தில் போய் தரிசனம் செஞ்சுட்டு ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செஞ்சு இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரியோட பூஜையை நிறைவு செய்யலாம், விரதத்தை நிறைவு செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விரதம் இருக்கிறதுனால என்ன நமக்கு நடந்துற போகுது, இந்த கேள்வி எல்லாருக்கும் வரும். என்ன நடக்கும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா சிவபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தின் எம்பெருமானே அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் சிவபுராணத்தில் சொல்றார். எல்லா விதமான பிறப்பும் நம்ம பிறந்துட்டு தான் கடைசி பிறப்பை அந்த மனித பிறவி அடைஞ்சிருக்கோம். இந்த மனித பிறவியில் நாம் சரியான விரத முறைகளை கடைபிடிச்சு ஒட்டுமொத்த பலன்களையும் புண்ணியங்களையும் பெறக்கூடிய அற்புதமான ஒரு விரதம் சிவராத்திரி, மகா சிவராத்திரி விரதம். இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது நமக்கு மறுபிறவி இல்லாத மோட்ச நிலையை அடைய முடியும். அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா கங்கையில் 1 கோடி முறை நீங்கள் ஸ்நானம் செஞ்சால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த விரதத்துக்கு கிடைக்கும். தங்க தானம், என்ன சொல்றது, 1 லட்சம் பசுமாட்டு தானம், பூமி தானம், அப்புறம் கோடிக்கணக்கான பசுக்களை நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்குதோ அந்த தானம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது 100 அஸ்வத்தமேய யாகம் நடத்தினீங்கன்னா என்ன உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் உட்பட அனைத்து புண்ணியங்களும் ஒரு சேர நீங்கள் பெறக்கூடிய அற்புதமான விரதம் நாட்கள் தான் இந்த மகா சிவராத்திரி விரத நாள். இந்த நாளை வர்ற ஞாயிற்றுக்கிழமையான பிப்ரவரி 15ஆம் தேதி அன்னைக்கு தவறாமல் நீங்கள் விரத முறைகளை கடைபிடிச்சு சிவனோட அருளை பெற்று மறுபிறவி இல்லாத நிலையை அடைஞ்சி சிவகதி அடையணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நான் வாழ்த்துறோம். நம்ம அஸ்ட்ரோ சந்திரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.